Hi all, welcome back to Devi's Home. Thumbnail பார்த்து தான் வீடியோ ஓப்பன் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். வீட்டில் கற்பாம்பூச்சி இருந்தால் யாருக்கு தான் தூக்கம் வரும்னு சொல்லுங்க. நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு தூக்கம் சுத்தமாக வராது. எந்த ஐட்டம் திறந்து வச்சிருப்போம், என்ன ஆகுமோன்னு கவலைப்பட்டுட்டே இருப்போம். இன்னைக்கு இந்த கற்பாம்பூச்சி எல்லாம் அழிக்க ஒரு எஃபெக்டிவான வழி சொல்ல போகிறேன். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சுலபமாக தயாரிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் ஒரு கற்பாம்பூச்சி இருந்தாலே போதும், அது நிறைய வந்துடும். நம்ம சாப்பிட்ற பிளேட் டம்ளர்ஸில் நைட்டில் அது நடமாடும். நம்ம காலையில் அந்த டம்ளரில் தண்ணி குடிச்சு நம்மளோட ஹெல்த் பாதிக்கிறதுனால ஒரு காக்ரோச் கூட விடாமல் துரத்து விடுங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கற்பாம்பூச்சி வராது. என்னோட கிச்சன் கிளீனிங் வீடியோவில் தின்னர் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர். எல்லா பாத்திரங்கள் எடுத்துட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த மெத்தட் வந்துட்டு நீங்கள் பாத்திரங்கள் வச்சு டெய்லி நைட் இதை யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது கற்பூரம். நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கற்பூர வாசனை. அப்புறம் இதில் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்கும். அது கற்பாம்பூச்சியை துரத்தவோ கொல்லவோ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதோட வாசனை அதுங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இதோட வாசனை தாங்க முடியாமல் அது வீடை விட்டு ஓடி போயிடும், இல்லைன்னா மூச்சு திணறி செத்து போயிடும். நான் சின்ன பேக்கெட், ஒரு ஃபுல் பேக்கெட் கற்பூரம் எடுத்திருக்கேன். உங்கள் கிச்சனோட சைஸை பொறுத்து நீங்கள் கற்பூரம் எடுத்துக்கலாம். அடுத்ததா நமக்கு தேவையானது ஊதுவத்தி. நம்ம பூஜைக்கு உபயோகப்படுத்துகிற ஊதுவத்தி தான் இது. எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதோட வாசனை கற்பாம்பூச்சியை அட்ராக்ட் பண்ணும். அந்த வாசனைக்கு அது சீக்கிரமாக கிட்ட வரும். ஆனால் வந்த பிறகு இதோட ஸ்ட்ராங் ஸ்மெல் சகிக்க முடியாமல் அது வீட்டை விட்டு ஓடிடும், இல்லைனா மூச்சு திணறி செத்துடும். கற்பூரம் அப்புறம் ஊதுவத்தி வாசனை நமக்கு பிடிக்கும், தெய்வீகமாக இருக்கும். ஆனால் கற்பானுக்கு இந்த வாசனையால் மூச்சு விட முடியாது, மூச்சு திணறும். அதனால கரப்பான் அந்த இடத்துல இருக்காது, இல்லைன்னா செத்து போயிடும். இப்போ இந்த ரெண்டு பொருட்கள் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பேப்பரில் இந்த ஊதுவத்தியை இப்படி உடைச்சிக்கோங்க. அதோட குச்சியை தூக்கி போட்டுடுங்க. ஊதுவத்தியோட பிளாக் பார்ட்டு தான் நமக்கு தேவை. அது குச்சியை ட்விஸ்ட் பண்ணாலே போதும், ஈஸியாக உதிர்ந்துடும். எல்லா ஊதுவத்தையும் இந்த மாதிரி உதிர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் கல்லில் நல்லா பொடியாக தட்டிக்கோங்க. கற்பூரம் அப்புறம் ஊதுவத்தியை நல்லா தூளாக அடிச்சுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூளாக அடிச்சுக்கோங்க. இந்த மிக்சரை ஒரு வேஸ்ட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பாக்ஸ் தேவைப்படாதோ அதில் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பாக்ஸில் இதோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். மறுபடியும் இந்த பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது, அதனால தான் சொல்கிறேன். இப்போது இந்த மிக்சருக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 1 மணி நேரம் விட்டுடுங்க. அப்போ தான் தண்ணியில் இதோட வாசனை நல்லா இறங்கும். நல்லா டைட்டாக லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இதோட வாசனை போயிடும். இதை அப்படியே 1 மணி நேரத்துக்கு விட்டுடுங்க. நம்ம 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். 1 மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணும்போது கற்பூரம் அப்புறம் ஊதுவத்தி வாசனை தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கு. பாக்ஸ் திறந்த உடனே நல்ல ஸ்மெல் வருது. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வாசனை வந்துட்டு இருக்கு. அப்போவே நான் சொன்ன மாதிரி இந்த வாசனை நமக்கு பிடிக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். ஆனால் கற்பானுக்கு இது சுத்தமாக பிடிக்காது, சகிக்க முடியாது. இது ரொம்ப கெட்ட வாசனையாக அதுக்கு தோணும். அவ்வளோதான், நம்மளோட ஹோம் ரெமெடி ரெடி. இதை 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விதம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு காட்டுறேன். கொஞ்சம் காட்டன் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி அந்த தண்ணியில் டிப் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்க்வீஸ் பண்ணிடாதீங்க. நான் பண்ண மாதிரி லைட் ப்ரெஸ் கொடுங்க போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காட்டன் பால்ஸ் இப்படி பண்ணி வச்சுக்கோங்க.
நம்ம வீட்டில் எந்த இடத்துல கரப்பான் நிறைய நடமாடும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க. நான் கேஸுக்கு கீழே வச்சுருக்கேன், ஏன்னா அந்த கவுண்டர் டாப்பில் ஏதாவது நடமாடுனா கூட அந்த வாசனைக்கு அது வராமல் இருக்கும். ஸோ கேஸுக்கு கீழே 2 வச்சுருக்கேன். அப்புறமா கவுண்டர் டாப் கார்னர்ஸில் கூட நீங்கள் வைக்கலாம். நான் வச்சுருக்கேன் பாருங்கள், 2 கார்னர்லேயும் கவுண்டர் டாப்போட எக்ஸ்ட்ரீம் 2 கார்னர்ஸ்லேயும் வச்சுருக்கேன். அப்புறம் சிங்க்குக்கு கீழே கூட நம்ம வைக்கலாம். கரப்பான் அந்த ட்ரைனேஜ் வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ளே வர சான்ஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தா கூட அந்த ட்ரைனேஜ் வழியாக வந்துடுது. அதனால் அந்த ட்ரைனேஜ் ஹோல் அந்த ஜாலரி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வச்சிடலாம். இதை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு போனால் நைட்டோட நைட்டாக கரப்பான் அழிஞ்சிடும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம காட்டன் பால்ஸ் வைக்க முடியாதுன்னா இது செகண்ட் மெத்தட். ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதை நம்ம எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா இது நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் கற்பூரம் அப்புறம் ஊதுவத்தி தான். அதனால் நீங்கள் தாராளமாக கபோர்டுக்குள்ளே நம்ம கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தா கூட அது பக்கத்துலேயே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அது நம்மளை ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. இதில் சைடு எஃபெக்ட்ஸும் எதுவுமே வராது. ஆனால் கண்டெய்னர்ஸ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணது சிங்க்கில் தான். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரைனேஜ் ஹோல் இருந்து தான் வர சான்சஸ் இருக்குன்னு. அப்புறம் இந்த விக்கர் பேஸ்கெட் சைட்ஸில், கபோர்டுக்குள்ளே, டேண்டம் பாக்ஸ்க்கு பின்னாடி, அந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம கடையில் இருந்து கரப்பான் அழிக்க நிறைய ஸ்ப்ரே இல்லைன்னா மருந்து வாங்குவோம். அதில் எல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும், பாய்சனாக இருக்கும். அது நமக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல். அதனால் இப்படி வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு சிம்பிளாக கரப்பானை அழிக்கலாம். வீட்டில் பசங்க இருந்தால் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஸ்ப்ரே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஆனால் இதை நீங்கள் வீட்டில் எல்லா பக்கம் மூளை மூளைக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். இது நமக்கு எந்த கெடுதலும் பண்ணாது. இந்த மிச்சம் இருக்கிற தண்ணியை டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கரப்பான் உங்கள் வீட்டுக்கு வரவே வராது. இதை நீங்கள் ஒரு 10 days கண்டினியூ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பாய்.